ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். எனக்கு நிறைய இன்ஸ்டா வந்திருக்கிற மெசேஜ் வந்து நிறைய பேர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க சாரி கட்டினா நல்லா இருக்காது, உங்களை சாரி கட்டினா ஏஜ்டா தெரியுதுன்னு. ஐயோ இது நம்ம நல்லா இருக்குமா, இந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகுமா, ஒன் லைன் சிங்கிள் ப்ளீட் போட்டா எப்படி இருக்கும். பட் என்னோட ஹைட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, எனக்கு அது வந்து லெங்க்த்தே எத்தல. எனக்கு அது நான் ரெகுலரா சாரி கட்டும்போது எனக்கு அழகா அமையுது. அந்த 1 மினிட் சாரி எனக்கு செட் ஆகல. நம்ம வந்து இன்ஸ்டால யூடியூப்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றேன்றதுக்காக எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கோ ஃபார் எ டெர்மட்டாலஜிஸ்ட். சினிமா வந்து நான் என்னைக்குமே ட்ரை பண்ணதுல எனக்கு அது எப்படி அது ஒர்க் ஆகும்னு எனக்கு பெருசா ஐடியா இல்லை. இன்ஸ்டால பாக்குற ரீல்ல பார்த்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி நான் ஃபேஸ்ல யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப வர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல பாக்குறது லைக் இந்த பெட்டிகோட் யூஸ் பண்ணானா ஒல்லியா காட்டலாம், அப்புறம் இப்படி பண்ணானா லைக் வந்து ஃபுல்லா எடுத்து இங்க பின் பண்ணா ஒல்லியா, இந்த மாதிரி நிறைய மித்ஸ் அண்ட் இது இருக்கு இல்லையா. பட் ஆனா ஆக்சுவலா ஒரு லைக் உங்களுடைய பாடி டைப் அதை கொஞ்சம் ஏதோ ஒரு ஆங்கிள் ஒல்லியா காட்டுற மாதிரியான அழகான ட்ரேப்பிங் ஸ்டைல் எது ஃபாலோ பண்ணலாம், என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம்? ஓப்பனா ஹானஸ்டான சஜஷன் வந்து ஒருத்தரோட பாடியுமே டிஃப்ரெண்ட். என்னோட பாடி, நான் குண்டா இருக்கேன், இல்ல நான் ஒல்லியா இருக்கேன், நான் ஷார்ட்டா இருக்கேன், நான் டாலா இருக்கேன், அது நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் இப்படித்தான். இதை வந்து ஒரு சாரி வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி கிடையாது, அதனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. இதுதான் ரியாலிட்டி. பட் நம்மளை வந்து நம்ம த பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ண முடியும். இட் இஸ் கேன் பி டன். அதுக்காக வந்து ஒரு சாரி கட்டினதுனால நீங்க ஒல்லியா தெரிய போறதோ, இல்ல இந்த ஸ்டைல்ல 4 ப்ளீட் இங்க வச்சதுனாலயோ, சைட் ப்ளீட் வச்சதுனாலயோ, ப்ரீ ப்ளீட் பண்ணதுனால எல்லாம் நம்ம ஒல்லியா தெரியறது இல்ல. நீட்டா கட்ட முடியும். பட் ஹானஸ்ட்லி நம்ம எப்படி இருக்குன்றது வந்து முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு சாரி கட்டினா, எனக்கு நிறைய இன்ஸ்டா வந்திருக்கிற மெசேஜ் வந்து நிறைய பேர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க சாரி கட்டினா நல்லா இருக்காது, உங்களை சாரி கட்டினா ஏஜ்டா தெரியுதுன்னு சில லேடிஸ் கிட்ட அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறதே இன்னொரு லேடி தான். அப்படி சொல்லும் போது எனக்கு அந்த சாரி கட்டுற கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கட்டுங்க, யார் என்ன சொல்றாங்கன்றது விட்டுருங்க. இதே டைம் வந்து மெட்டீரியல் வைஸ் பார்த்தேன்னா, ஒல்லியா தெரியணும்னா ஸ்டார்ச் கம்மியான நல்ல காட்டன் சாரி வாங்குங்க. இல்ல காட்டன் சாரி வாங்கிட்டு அதோட ஸ்டார்ச் லைட்டா வாஷ் பண்ணி விடுங்க. அதை வந்து நல்லா ப்ளீட் பண்ணி அழகா கட்டுங்க, ஒல்லியா தெரியும். இல்லையா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் சில்க் கூட பட்ஜெட் இருந்தா சாஃப்ட் சில்க் சாரி வாங்குங்க. எப்பவுமே நான் இங்க பாத்துருக்கிறேன், நிறைய பேர் பாத்துருக்கிறது, இப்ப அவங்களுக்கு ஒரு 2000 பட்ஜெட் இருந்தா கூட 2000ல கிராண்டா இருக்கிற சாரி தான் வாங்க ட்ரை பண்ணும். பட் இந்த 2000ல நல்ல குவாலிட்டியா இருக்கிற சாரி வாங்க ட்ரை பண்றவங்க ரொம்ப கம்மியான பீப்புள். ஸோ எப்பவுமே மினிமல் கிராண்ட்ல வந்து நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் வாங்க ட்ரை பண்ணுங்க. குவாலிட்டி மெட்டீரியல் இன் த சென்ஸ், இப்ப நம்ம ஒரு சாரிக்கு ப்ளீட் பிடிச்சா அந்த ப்ளீட் வந்து அழகா வரணும். அது ரொம்ப ஸ்டிஃபா மொடன்னு நிக்க கூடாது. இப்படி கையில ப்ளீட் பிடிச்சு இப்படி பிடிச்சா வர மாதிரி மெட்டீரியல் வாங்க ட்ரை பண்ணுங்க. இது ரெண்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு உங்களோட பாடிக்கு, இப்ப எனக்கு கட்டுற மாதிரி கண்டிப்பா இன்னொருத்தருக்கு வராது. இது அந்த ரியாலிட்டி நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு கட்டுற மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு வராது. ஸோ இந்த ஒரு நல்ல மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான ஃபிட்டிங்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலே ஓரளவுக்கு 80%, இன்னொரு 20% நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தான். சில டைம் எனக்கு கூட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கம்மியா இருந்திருக்கு உண்மையாவே. கொஞ்சம் எனக்கு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்குமே எப்படி சொல்றது, ஐயோ இது நம்ம நல்லா இருக்குமா, இந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகுமா, ஒன் லைன் சிங்கிள் ப்ளீட் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் எனக்குமே நிறைய இடத்துல கான்ஃபிடன்ஸ் லேக் ஆயிருக்கு. அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகாம மேக் ஷுர் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில போறதுக்கு கண்ணாடியில நின்று ஓகே பெர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து நிறைய பின்னெல்லாம் குத்தி நிறைய எல்லாம் செக்யூர் பண்ணாதீங்க. ஒரு சாரி வந்து அது ஃப்ளாண்டா இருக்கணும், அது அழகா இருக்கணும், அப்படி விட்டுறணும். வெரி நைஸ். ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் வந்து லைக் இன்ஸ்டாலையும் சரி எல்லா சோஷியல் மீடியாலும் நம்ம பாக்குறோம், இந்த 1 மினிட் சாரீஸ் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகுது. நார்மல் சாரீஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து அழகா ஸ்டிச் பண்ணியே கொடுத்துறோம், லைக் யூ கேன் ஜஸ்ட் வேர் இட் ஆஸ் லைக் இட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு இதுக்கு உண்மையிலுமே வந்து நிறைய பேர் நான் பண்ணி பார்த்திருக்கேன், நிறைய பேர் நல்லாவும் பண்ணி பார்த்திருக்கேன். எனக்கு அது செட் ஆகல. எனக்கு பர்சனலி அது செட் ஆகல. எனக்கு ஒரு பிராண்ட் வந்து இப்போ இன்ஸ்டால கொலாப் பண்றோம், அவங்க வந்து எனக்கு அதை அமைச்சிருந்தாங்க. பட் என்னோட ஹைட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, எனக்கு அது வந்து லெங்க்த்தே எத்தல. எனக்கு அது நான் ரெகுலரா சாரி கட்டும்போது எனக்கு அழகா அமையுது. அந்த 1 மினிட் சாரி எனக்கு செட் ஆகல. பட் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டுறாங்க, அவங்களுக்கு அது ஓகேன்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த கோவில் போறது அந்த மாதிரிலாம் வரும்போது காலையில இதெல்லாம் ப்ளீட் எடுத்து கட்டிட்டு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இது அப்படியே எடுத்து இப்படி போடுறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றாங்க.
பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்றது ப்ளீட் எடுத்து அழகா கட்டுறது தான். ஓகே. அண்ட் எனக்கு அட்டையர் ஜுவல்லரி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் எனக்கு வந்து இப்போ உங்களுடைய பியூட்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் அதை பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹானஸ்ட்லி சொல்ல போனா இந்த 10 இயர்ஸ் நீங்க தான் என்ன பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நானும் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இனிஷியலி நம்மளுக்கு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது மேக்கப் என்ன, ப்ராடக்ட் என்ன, நிறைய விஷயங்கள் தெரியாது. எப்படி நம்மளை க்ரூம் பண்றதுன்றது தெரியாது. எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் ஒர்க் பண்ணும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு ஃபேவரட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரீனா பைவா. ஓகே. ரீனா கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷூட்டுக்கு போகும்போது நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் என்ன ப்ராடக்ட் எனக்கு யூஸ் பண்ணணும், என்னோட ஸ்கின் டோனுக்கு இது கரெக்டா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கிளியரா எந்த சீக்ரெட்டுமே வைக்காம இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் திங் அப்படின்றது. ஸோ அது நான் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அது மேக்கப் இஸ் லைக் அது ஒரு பவர். அது நான் ரொம்ப நம்புறேன். அது நல்லாவே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஸோ மேக்கப்ல வந்து நான் எப்பவுமே வந்து நல்ல ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். மெயின்லி பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, லைக் ஃபவுண்டேஷன், ப்ரைமர். எனக்கு நேம் பண்றீங்களா? ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரைமர் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து மேக்குடையோ ஹியூடாவுடையோ எடுத்துப்பேன். அப்புறம் வந்து ஐ மேக்கப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தேன்னா பிஏசியில் எடுக்கிறோம், மெப்லன்ல எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் கூட இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அண்டர் ரேட்டட் பண்ண ஒரு பிராண்டு தான். பட் இப்போ இண்டஸ்ட்ரியில் வர எல்லா ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். அதே மாதிரி மெப்லன்ல வந்து நான் வந்து ஐ மேக்கப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இட் இஸ் ரியலி குட். லிப்ஸ்டிக்னு பார்த்தேன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதில் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெகுலரா இப்போ எப்பயாவது யூஸ் பண்றவங்கள நான் சொல்லல. அந்த மேட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அது வந்து 24 hours ஸ்டே கொடுக்கும், 48 hours ஸ்டே. இது நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 ஷெட்யூல்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு லிப் ரொம்ப ட்ரை ஆயிருச்சு. லிப்போட கலரே எனக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சிருச்சு இதுல வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆக்குறதுக்காக யூஸ் பண்றது ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்றது. அதுக்கப்புறம் நான் அந்த மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் கட் ஆஃப் பண்ணிட்டு ஐ எம் யூசிங் லிப் லைனர். லிப் லைனர்ல தான் நான் ஃபில் பண்றேன். ஸோ எனக்கு பிடிச்ச வந்து 2 ஷேட்ஸ் இருக்கு கலர் பார்ல. ஒன்னு வந்து பிரவுன், அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு லைட்டா காரல் ஷேட், அது மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணிப்பேன். அதே மாதிரி வந்து மெயினா ஸ்கின் கேர் ருட்டீன் பார்த்தா பெருசா இந்த ஸ்கின் கேர் ருட்டீனும் நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்லை. எல்லா ப்ராடக்ட்டும் நான் வாங்கிடுவேன், 2-3 days பண்ணுவேன். 4th டேலன்னா நம்மளுக்கு அது பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. கரெக்டா எதுவும் பண்ணல. என்னோட பெட்டர் சஜஷன், நம்ம வந்து இன்ஸ்டால யூடியூப்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றேன்றதுக்காக எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கோ ஃபார் எ டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்கள பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ணுங்க. எனக்கே நிறைய வேர்ஸ்ட் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமா, இன்ஸ்டால பாக்குற ரீல்ல பார்த்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி நான் ஃபேஸ்ல யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் டெர்மிஜான் ஒரு கிளினிக் இருக்கு சென்னையில, டி நகர்ல. அங்க டாக்டர் டேசி அவங்களோட அப்பாயின்மெண்ட்ல போயிட்டு எனக்கு என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், என்ன நான் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு கரெக்டான ஒப்பீனியன் எடுத்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆனா என்னைக்கு வந்து நம்ம தனி வைத்தியம் பார்த்திருக்கீங்களோ அன்னைக்கு எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ் பேக் பண்ணி ஃபேஸ்ல போடுறது, இந்த அதுதான் ஹோம் ரெமெடி. இந்த டொமேட்டோ, லெமன், எனக்கு ஒரு வாட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு என்னோட பிம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போயிருச்சு. நம்மளுக்கு தெரியும் அதுல லெமனுக்கு எல்லாம் pH அசிடிட்டி வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு. அதனால இப்ப நான் எதுவுமே ட்ரை பண்றது இல்லை. ஐ கோ டு டாக்டர், அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சுடுவீங்க. ஓகே. ஸோ லைக் நான் வந்து நேம் பண்றேன். எனக்கு வந்து நீங்க லைக் உங்களுடைய ஃபேவரட் ஷேட் அண்ட் எது எது பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன், கோ டு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரெகுலரா வந்து மேக்ல பார்த்தேன்னா NC40, NC37, NC40. ஓகே. கன்சீலர்? கன்சீலர் வந்து சேம் NC40. லைக் சேமே யூஸ் பண்ணீங்க, ஒரு ஷேட் பிரைட்டர் அந்த மாதிரி? அதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியல. கரெக்ட்டா அப்படியே போடுறோம். கரெக்ட்டா போடுறீங்க. ஓகே ஃபைன். யா. சோ லைக் கான்டூர் பண்ணனும்னா என்ன? கான்டூர் நான் யூஸ் பண்றது பெனிஃபிட்டோட ப்ராடக்ட். பெனிஃபிட்ல வந்து கான்டூரோட ஒரு பவுடர் இருக்கும், ஹூலான்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 இயர்ஸ் அத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சின்ன ஒன்னு வாங்குனாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயருக்கு மேல வருது. ஓகே. சோ லைக் க்ரீம் blush இல்ல பவுடர் blush எது போவீங்க? க்ரீம் blush இல்ல, நான் லிக்விட் blush யூஸ் பண்றேன். லிக்விட் blushனா பெனிஃபிட்
டிண்ட்ல யூஸ் பண்றேன். சாச்சா டிண்ட்னு சொல்லிட்டோம்னா ஓகே பவுடர் பிளஷ் பார்த்தேன்னா மேக்கப் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே அதுல வந்து அதோட பேலட் இருக்கு, அது யூஸ் பண்றேன். ஓகே ஸோ லைக் லிப் லைனர் தான் யூஸ் பண்றேன்றீங்க, அதுல என்ன இது? அதுல வந்து ஒரு லிப் லைனரோட நேம் வந்து நான் சொன்னேன்ல, 2 லிப் லைனருமே நான் கலர் பார்ல தான் வச்சிருக்கேன். நல்ல லாங் லாஸ்டிங் ஆகுது. ஒன்னோட இது வந்து டீப் ப்ரௌன், இன்னொன்னோட நேம் வந்து எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. இட்ஸ் a kind of coral shade. ஓகே டன். ஸோ லைக் காஜல்? காஜல் வந்து 100% ஐ வில் கோ வித் மெபிலின் நியூயார்க் கூட ஒரு காஜல் இருக்கு, இன்டென்ஸ் காஜல். இப்போ ரீசெண்டா வந்து சுகரோட இன்டென்ஸ் கோல் காஜல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து மேக் கூட வந்து பென்சில் இருக்கு, பென்சில் காஜல், அது யூஸ் பண்ணுவேன். ஓகே மஸ்காரா? மஸ்காரா வந்து ரீகோட், அது சந்தோஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ண பிராண்ட் தான். சந்தோஷியோட ஷாப்ல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருக்கு ரீகோட். இப்போ கூட அதான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் அதனால ஃபேக் லாஷஸ் போடுறதே இல்ல. இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ அம் யூசிங் ரீகோட். ஓகே இட்ஸ் லைக் ஐ ஷேடோஸ்க்கு இல்லனா ஐ ஷேடோஸ் ஆல்வேஸ் ஹியூடா பியூட்டி பேலட்ஸ். அதுல வந்து 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ரோஸ் கோல்டு, ஒன்னு மீடியம் பிரவுன். இது ரெண்டுமே மீடியம் பிரவுன் வந்து ரொம்ப நியூட்ரல் ஷேட்ஸா இருக்கும். ரோஸ் கோல்ட் பேலட் வந்து எல்லா கலர்ஸுமே வந்து ஒரு பிங்க் ரோஸ் கோல்ட் நம்மளோட இந்தியன் ஸ்கின் ஷேடுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ஐப்ரோ ஃபில்லிங்? ஐப்ரோ ஃபில்லிங் வந்து இப்போ ரீசெண்டா வந்து எனக்கு வந்து கேரளால இருந்து தனிமான்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கு, அவங்க கொடுத்த சஜஷன் தான். லாக்மேயோட ப்ரோ போஸ் சூப்பரா இருக்கு. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும். போஸ் ப்ரோ ஒரு ப்ரோ போஸ் அப்படி ஒண்ணு. அது வந்து லைட்டா அப்படி மஸ்காரா மாதிரி இருக்கும். அது லைட்டா அப்படி பண்ணா நீங்க எழுதவே வேண்டாம், பென்சில் எதுவுமே எடுக்க வேண்டாம். அதுல அப்படியே பண்ணா அப்படியே இப்ப அதுல தான் நான் பண்ணிருக்கேன். அப்படியே அழகா உட்காந்துரும். ஆக்சுவலா நான் வந்து இது டிண்ட் மாதிரி பண்ணிருக்கீங்க, லைக் பீல் பண்ணிருக்கீங்க? இல்ல டிண்ட் பீல் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ப்ரோ போஸ். அதுல இட்ஸ் அரௌண்ட் 400 rupees ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. பிரவுன் கலர் வாங்குங்க, பிளாக் வாங்காதீங்க. பிரவுன் வாங்கிட்டு அப்படியே அது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா பண்ணணும். ரொம்ப ப்ராடக்ட் எடுக்காம லைட்டா பண்ணா நீட்டா வந்துரும். அடடா, இது நல்ல ஒரு இது புது ப்ராடக்ட் தான், நிறைய பேருக்கு தெரியாது. யா சோ வந்துட்டு இப்போ லைக் மேக்கப் பத்தி நீங்க சொன்னீங்க, பட் ஆனா ஸ்கின் ப்ரெப் இருக்கு இல்லையா, மாய்ஸ்சரைசர்ல இருந்து நிறைய ஐட்டம்லாம் வந்து போடுவாங்கல்ல, அத பத்தி கொஞ்சம். நான் உண்மையிலுமே அப்படி நிறைய ஐட்டம் எல்லாம் போடுறது இல்ல ஸ்கின் ப்ரெப். எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கின் ப்ரெப்ல அப்படி பண்ணும்போது எனக்கு என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியா மாறுது. எனக்கு இப்ப நம்மளுக்கு மார்னிங் டு ஈவினிங் ஷூட் இருக்கும்போது அது ரொம்ப லாங் லாஸ்டிங் இல்லாம எனக்கு அந்த ஆயில் வெளியில வர மாதிரி இருக்கு. ஸோ வாட் ஐ வில் டூ, நான் ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் ஒன்று யூஸ் பண்ணிடுவேன், எந்த பிராண்டோட தானாலும் ஓகே. அதுக்கு மேல வந்து மேக் கூட வந்து ஒரு ஸ்ட்ரோப் கிரீம் இல்ல, ஸ்ட்ரோப் கிரீமும் எனக்கு ஆயிலியா காட்டுது. அது பர்சனலி யூஸ் பண்றோம், ஷூட்டுக்கு யூஸ் பண்றது இல்ல. நான் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைமர் யூஸ் பண்ணிடுவேன், மேக் கூட பிரைமர் யூஸ் பண்ணிடுவேன். சாஃப்ட் பிளர் ஒரு பிங்க் கலர் வரும், அது யூஸ் பண்ணிடுவேன். ஓகே, நல்ல விஷயம் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. அண்ட் லைக் சீரியல்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, பட் ஆனா அந்த சினிமா பக்கம் உங்களுக்கு போகிறதுக்கான ஒரு ஆசை இருக்கா? எனக்காவது வந்து இல்லங்க, இல்ல எனக்கு அது நிறைய பேர் கேட்டிருக்கேன். நான் அன்னைக்கும் அதே ஆன்சர் தான் இல்ல. ஏன்னா வந்து எனக்கு சீரியல் வந்து ஒரு 7 to 9 ஜாப் மாதிரி. சென்னையில வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுல இருந்து போயிட்டு வந்துடலாம், கேரளால இருந்தாலும் எனக்கு ஈஸியா போயிட்டு வந்துடலாம். சினிமானா வந்து நம்மளுக்கு ஒரு புது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 years ஜேர்னி சீரியல்ஸ். ஸோ இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். சினிமா வந்து நான் என்னைக்குமே ட்ரை பண்ணதும் இல்லை. எனக்கு அது எப்படி அது ஒர்க் ஆகும்னு எனக்கு பெருசா ஐடியா இல்ல. சீரியல் வந்து இப்போ இதுல நான் செட் ஆயிட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த ஜர்னி நான் ஓகேயா இருக்கு. ஓகே, ஐ அம் ஹாப்பி வித். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா தமிழ் சீரியல்ஸ்ல வந்துட்டு அவ்வளவா நம்மள வந்து லைக் யூட்டிலைஸ் பண்ணல, நம்மளுடைய பொட்டன்ஷியலுக்கு ரொம்ப ஜாஸ்தி, இவங்க வந்து நம்மள உட்கார்ந்து அழ வச்சு ஒரு நல்ல குடும்ப குத்துக்காவே காட்டிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு அது யோசிச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் நான் யோசிச்சானாலே அது ஒரு பெரிய தப்பாயிடும். பிகாஸ் இன்னைக்கு கூட ஏதாவது கோவில் வெளியில எல்லாம் போகும்போது வெரி ரேர்லி பீப்புள் யூஸ் டு ரெகக்னைஸ் மீ. மறந்துட்டாங்க நிறைய பேர் என்ன. அப்படி அந்த பட்சத்துல 1-2 பேருக்கு கூட என்ன ஞாபகம் இருக்குன்னா, நான் இங்க இருந்த சீரியல்ல அவங்க என்ன நல்லா யூஸ் பண்ணதுனால தான் நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அதுல நான் ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். இதுவரைக்கும் இன்னைக்கு லைஃப்ல பண்ண எல்லா ஒர்க்லயுமே நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. எதுவுமே பிளான் பண்ணி பண்ணதில்லை, பட் பண்ண எல்லாத்துலயுமே நான் ரொம்ப ஹாப்பி தான். Thank you for your valuable time. Thank you. இவ்வளோ விஷயங்கள் பொறுமையா நான் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து வித் யோர் லைக் ஃபுல் ஆன் ஸ்மைலோட நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. when it's come to an interview, நான் சொன்ன 8 yearsக்கு அப்புறம் நான் சென்னையில் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அண்ட் மோரோவர் இட்ஸ் விகடனோட இன்டர்வியூன்னு சொன்ன போது இட் இஸ் லைக் நம்மளோட வீட்டுக்கு திருப்பி வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் திங். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.